இப்போது நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து போவோம். வேதத்திலே 2 விதமான மனிதர்கள் இருக்காங்க. ஒன்று இடரலை உண்டு பண்ணுகிறவர்கள், இன்னொன்று இடறுகிறவர்கள். ஒன்று யாரு? இடரலை உண்டு பண்ணுகிறவர்கள், இன்னொன்று இடறுகிறவர்கள். நாம் இடரலை உண்டு பண்ணுகிற மனிதனை ரெண்டாவது பார்த்துட்டு முதலாவது இடறுகிற மனிதனை பற்றி நாம் என்ன செய்வோம் பார்ப்போம். வாசிங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைவான். இங்கே ஒரு மனிதன் இருக்கான். இந்த மனிதனை யாருமே இடரலை உண்டு பண்ணல, ஆனால் இவன் இடறுகிறான். அதாவது 2 விதமான மனிதர்கள் உண்டு. ஒன்று இடரலை உண்டு பண்ணுகிறவர்களும் உண்டு, தனக்கு தானே இடறுகிறவர்களும் உண்டு. ஆனால் இந்த மனிதனை யாரும் இடரலை உண்டு பண்ணவில்லை, ஆனால் தனக்கு தானே என்ன செய்தான்? இடறுகிறான். நல்ல கவனிங்க, இந்த மனிதனுக்குள்ள என்ன வித்தியாசம் இருக்குன்னா, வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். வசனத்தை கேட்கும்போது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டான். ஆனால் வசனத்தின் நிமித்தம் சில உபத்திரவம், வசனத்தின் நிமித்தம் ஒரு துன்பம், வசனத்தின் நிமித்தம் ஒரு நிந்தை, வசனத்தின் நிமித்தம் ஒரு துக்கம், இது வரும்போது அவனால கிறிஸ்துவுக்குள்ளாக, ஜபத்துக்குள்ளாக, வேத வாசிப்புக்குள்ளாக, கிருபைக்குள்ளாக அவனால நிற்க முடியவில்லை. காரணம் என்னவென்று கேட்டால், வசனத்தை கேட்டான் நல்லது, வசனத்தை ஏற்றுக்கொண்டான் நல்லது, ஆனா அந்த வசனம் ஆழமாக அவனுக்குள்ள போகல. வசனம் நம்மெல்லாம் வசனத்தை கேட்கும் நினைச்சிட்டு வசனம் எனக்குள்ள போகுதுன்னு நினைக்கும், போகுது. ஆனா அந்த வசனம் அடி மனது வரைக்கும் போகணும். நமக்கு அடியில ஒரு மனசு இருக்கு, இந்த அடி மனது வரைக்கும் அந்த வசனம் போகணும். ஆனா இங்க வேதம் என்ன சொல்லுது? அவன் ஆகிலும் தனக்குள்ளே அவனுக்குள்ள வேர் இல்லை. வேர் இல்லாததுனால இந்த அடி மனசு வரைக்கும் அந்த வேர் போகல. இந்த வசனம் அவனுக்குள்ள அடி மனசு வரைக்கும் போகல. கொஞ்ச தூரம் நல்லா இருக்கு, அதுக்கு கீழே கடினப்படுது. ஆமா, நமக்கும் பாருங்களேன், சில காரியத்தை சொல்லும் போது கேட்கும் போது நல்லா கேட்பாங்க, ஆனா இருதயத்தை வீட்டில் போய் கடினப்படுத்திடுவாங்க. அது உண்மை. ஏன்னா அவங்களுக்குள்ள வேர் இல்லை. கொஞ்ச தூரம் நல்லா இருக்கு, அதுக்கு மேல வசனம் உள்ள போக மாட்டேங்குது. காரணம் அதான் கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள்னு போட்டிருக்கு. ஏன்னா அவர்களுக்குள்ள வேறு போக மாட்டேங்குது. இருதய கடினம், மன கடினம், இதெல்லாம் இந்த வசனத்தை தடை பண்ணுது. இந்த வசனம் போய் உள்ள கிரிய செய்ய விட மாட்டேக்கு. இந்த வசனம் போய் அவங்கள கிருபையில நிக்க விட மாட்டேக்கு. இந்த வசனம் அவர்களுக்கு விசுவாசத்தை கொடுக்க விட மாட்டேக்கு. இந்த வசனம் ஜெபம் பண்ண விட மாட்டேக்கு. இந்த வசனம் வேதம் வாசிக்கணுங்கிற கிரிய செய்ய மாட்டேக்கு. ஆனா வசனத்தை ஏற்றுக்கொண்டான். வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டான்? 20ஆம் வசனத்தை வாசிங்க. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோட ஏற்றுக்கொள்ளுகிறான். உடனே அதை இதை வச்சு நாம ரிசல்ட்டை கண்டுபிடிக்க முடியாது. ஒருத்தன் வசனத்தை கேட்கிறத வைத்தோ, அவன் அதை சந்தோஷமாய் கேட்பதை வைத்தோ, அவன் அதை சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளுகிறத வைத்து நாம அவங்களுக்குள்ள வசனம் போகிறது என்பதை கணிக்க முடியாது. ஏன்னா இவ்வளவு தூரம் போகும், அதுக்கு மேல சிலவங்க சொல்லுவாங்க போதும், இதுக்கு மேல என்னால சாப்பிட. அதே போலதான் இந்த அடி மனது வரை அவர்களுக்கு உடைக்கப்படவில்லை. இருதயம் உடைக்கப்பட்டால் அடி மனது வரை உடைக்கப்படும்.
அப்படி உடைக்கப்படும் போது இந்த வசனம் டக்குன்னு உள்ள போய் கிரிய செய்யும். அதான் கற்பாறை. ஆனா வசனத்தை கேட்டிருக்காங்க, வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா வசனத்தை முழுமையா உள்ள என்ன செய்ய மாட்டேங்காங்க, அனுப்ப மாட்டேங்காங்க. நீங்க யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தை எடுங்க, அதுல 23ஆம் வசனம் முதல் வாசிங்க. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் திருவசனத்தை ஒருவன் கேட்டும் அதின்படி செய்யாதவன் ஆனால் கண்ணாடியிலே தன் சுவாப முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அடுத்து அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே, அப்ப ஜெபம் பண்ணணுங்கிற வசனத்தை அவன் கேட்டு அந்த ஜெபம் பண்ணலனா அவன் என்ன செய்யணும்? அவனுக்குள்ள என்ன ஆகல, வேறு போகல. வேதம் வாசிக்கணும் என்பதை கேட்டு அவன் வேதம் வாசிக்கலனா அவனுக்குள்ள வசனம் உள்ள வர போகல. கிருபையை பயன்படுத்தணும்னு அவன் கேட்டு அந்த கிருபையை அவன் பயன்படுத்தலனா வசனம் உள்ள வர போகல. ஏதோ ஒரு அடைப்பு இருக்கு, ஏதோ ஒரு இருதய கடினம் இருக்கு, அது உடைக்கப்படாமல் இருக்கு. அது எப்போ உடைக்கப்படுதோ அப்போ இந்த வசனம் என்ன செய்யும், உள்ள போகும். அதனால தான் வசனம் சொல்லுது அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போன உடனே. அப்ப நமக்கு அப்படிதான் பாருங்க, வசனம் கேட்ட உடனே இதன்படி செய்யணும். இங்க இருக்கும்போது நல்ல வைராக்கியம் வரும், ஒரு எழுப்புதல் வரும். பார்த்துருக்கீங்களா? இதன்படி இனி ஜெபம் கண்டிப்பா பண்ண மாட்டான். திங்கக்கிழமையும் அவன் என்ன செஞ்சிருக்க மாட்டான். ஆனா இங்க வசனம் கேட்கும் போது என்ன வருது, அதான் அங்க போட்டிருக்கு. அந்த இடத்தை விட்டு அவன் போன உடனே தன் சாயல் இன்னது என்பதை மறந்து விடுவான். இங்க இருக்கும்போது ஜெபம் பண்ணணும், இங்க இருக்கும்போது வீட்டில் போய் இனி வேதம் வாசிக்கணும், இங்க இருக்கும்போது இனி எல்லாத்திலும் கரெக்டா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தோட ஒரு தீயோட போவோம், எந்திப்போம் ஆராதனை முடிஞ்சோடனே. ஆனா அந்த தீ இதை தாண்டி போன உடனே தீ அணைஞ்சிருது. தீ ஏன் அணையுது? இதுவரை பெயிருக்கு, ஆனா அதை செய்ய விடாதபடிக்கு ஏதோ ஒரு இருதய கடினம் இங்க அடப்பு இருக்கு. அதை நீங்க தொடர்ந்து வாசிங்க, உங்களுக்கு புரியும். வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து. வசனத்தை ஜெபம் பண்ணணுங்கிற வசனத்தை கேட்டு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வரும். இனி நான் ஜெபிக்கணும், பைபிள் வாசிக்கணும் என்கிற வசனத்தை கேட்டு இனி நான் பைபிள் வாசிக்கணும் என்கிற ஒரு வைராக்கியம் வரும். ஆனா அதன் பிறகு அது அவனால செய்ய முடியாது. ஆனா வசனத்தை கேட்கும் போது சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவான். ஆனா அதை வச்சு அவனுடைய ரிசல்ட்டை சொல்ல முடியாது. அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான், அது சரிதான். ஆனா அந்த வசனம் போய் அதற்கேற்ற கிரியைய அவனால செய்ய முடியல. ஏன்? வேறு போகவில்லை. இந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். அந்த பாக்கியவானா நம்மளால மாற முடியல. இனி நம்ம குடும்பத்துல யாராவது இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டியதா? உங்களுக்கு தான் இன்னைக்கு பிரசங்கம், இனியாவது ஒழுங்கா ஜெபம் பண்ணுங்க,
இனியாவது ஒழுங்கா வேதம் வாசிக்கம்பாங்க. நம்ம என்ன சொல்லுவோம்? இனி நான் ஒழுங்கா ஜெபம் பண்ணிடுவேன், இனி நான் ஒழுங்கா வேதம் வாசித்துருவேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மறுநாளே அந்த செய்கை வராது. அதனாலதான் வசனத்தை கேட்டு ஒருவன் செய்யாதவனா இருந்தான் அவன் இந்த சுவாப முகத்தை இந்த கண்ணாடியிலே பார்க்கிற மனுஷனுக்கு, எப்போ நீ வசனத்தை கேட்ட அதன் பிரகாரம் செஞ்சியா என்பதை இந்த வசனமாகிய கண்ணாடியில் அவன் என்ன செய்யணுமா? பார்க்கணுமா? வசனத்தை கேட்பது நல்லது, சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுவதும் நல்லது. ஆனா அதன்படி செய்வதுதான் பாக்கியம். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இராமல் அப்படி செஞ்சுட்டு வருகிறவனால மட்டும்தான் துன்பத்துல, உபத்திரவத்துல, நெருக்கத்துல, நிந்தையில, அவமானத்துல, வேதனையில எல்லாம் கர்த்தருக்காக அவருடைய நாமத்துக்காக அவனால நிக்க முடியும். பேதுரு போய் சொல்றார், நான் நல்ல வெளிப்பாடு உள்ளவன் அந்த மாதிரி நினைச்சிட்டு பேதுரு போய் கத்தட்டேன், கத்தாவே இவர்களில் யாரு இடறினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன். ஆளா அவன் தான் இடறினான். பேதுரு கத்தட்டு போய் என்ன சொன்னார்? கத்தாவே இவர்களில் யாரு இடறினாலும், ஆனா அவனை யாரு இடறல் உண்டு பண்ணல. 2 மனிதர்கள் இருக்காங்க, அவனை யாரும் இடரல உண்டு பண்ணல, அவன்தான் இடறினான். ஏன்னா வசனத்து நிமித்தம் அவனுக்கு ஒரு உபத்திரம் வருது, அதுல அவனால நிக்க முடியல. வசனத்து நிமித்தம் ஒரு துன்பம் வருது, உடனே நான் அவரை அறியேன்ட்டான். இதான் மனுஷங்க. கடைசி வரைக்கும் நான் கூட நிற்பாம்பாங்க. எவனா துப்பாக்கியை கொண்டுட்டு வரட்டும், இவர் யாருன்னே எனக்கு தெரியாத, நான் அப்படி ரோட்டில் போயிட்டு இருந்தேன், இவர் கூப்பிட்டாரு நான் வந்தேன்றான். ஆமா ஐயா, 3 வருஷம் நன்மையை அனுபவிச்சான் இயேசுட்டேந்து. 3 வருஷம் இயேசுட்டேந்து எத்தனையோ பாடங்களை கற்றுக்கொண்டான். 3 வருஷம் இயேசுட்டேந்து எத்தனையோ அற்புதங்களை கண்டு கொண்டான். 3 வருஷம் இயேசுவை கண்ணார கண்டான். கடைசியில் இந்த இயேசுவை அறியேன்ட்டான். அவனை யாரு இடர உண்டு பண்ணல, அவன் இடறினான். 2 மனிதர்கள், அவன் இடறினான். வசனத்திலிருந்து ஒரு காத்து வந்த போது அவனா இருக்க முடியல. ஐயா, யோபுக்குள்ள வசனம் போச்சு, ஏதோ மேல் டாப்ல போகல, உள்ள வர போச்சு. அதனாலதான் அவனால எல்லா உபத்திரவத்திலையும், துன்பத்திலையும், வேதனையிலையும், கவலையிலையும் நிக்க முடியுது. என் மீட்பர் இன்னும். நம்ம சொல்லுவோமா அந்த வேதனையில, என்னத்தை போங்க பாஸ்டர், நீங்க வேற, இயேசு எங்களை மாற்றுவார், அவங்கள மாற்றுவாருங்கிய, ஒரு மாற்றமும் வரமாட்டுக்கு, நீங்க வேற. இதான் இடரல், இதுதான் இடரல். ஆமா, ஏன்னா அவங்களுள்ள வசனம் போயிருக்கு, ஆனா அடியில வர போகலை. அதனால துன்பம் வந்தோடனே அவங்களால நிக்க முடியல வசனத்துல. சில சொல்லுவான், நீ என்னத்தை போய் சர்ச்சைக்கு போய் என்னத்தை சாதிச்ச? அவங்க சொன்னோன்னு நமக்கு என்ன ஆயிரும், கொஞ்சம் அசைவு வரும். அது வரைக்கும் நல்லா அந்த இங்கே பாஸ்டர் வசனத்தை கொடுத்து ஸ்டடியாக ஆக்கியிருப்பார். அங்கே உடனே யார் மூலமாவது சாத்தான் கிரியை செஞ்சு ஏதாவது ஒரு விதையை உள்ளே போடுவான், உடனே லேசாக அசையும். ஆமாம், அவர் சொல்றதும் கரெக்டு தானே. இதில் வேற அவர் சொல்றதும் அப்படி இல்லை. வசனத்து நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு உபத்திரவத்தை தருவார், வசனத்து நிமித்தம் கர்த்தர் உங்களுக்கு துன்பத்தை உண்டாக்குவார். ஆனா அதன் மத்தியில நீங்க இடராம அவருக்காக இருக்கீங்களான்னு பார்ப்பார். இங்க 4 விதமான விசுவாசிகள் இருக்காங்க, 4 விதமான கிறிஸ்தவங்க இருக்காங்க. எல்லாரும் நல்ல நிலத்துல உள்ள கிறிஸ்தவங்களா இல்ல? எல்லாரும் கற்பாறையில் உள்ள கிறிஸ்தவங்களா இல்ல? எல்லாரும் வழியருகே உள்ள கிறிஸ்தவங்களா இல்ல? ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நிலமா இருக்காங்க.
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இதா வச்சிருப்பார். முள்ளுள்ள இடத்துல இருக்கிறவங்களுக்கு கவலை வரும், உலக கவலை. அது வசனத்தை நெருக்குது. அது அப்ப இது எல்லாமே பாருங்க, உள்ளுக்குள்ள ஏதாவது ஒரு டேமேஜ் இருக்கு. ஒண்ணு முள்ளு இருக்கு, இல்லைன்னா கற்பாறை இருக்கு, இன்னும் வலி இல்லைன்னா சரியாகாம இருக்கு. இந்த மூணு இருந்தா இந்த வசனம் அடி மனது வர போகாது. இந்த வசனத்துல அவங்களால நிக்க முடியாது, வசனத்தின்படி செய்யவும் முடியாது. இது அவங்களே இடற பண்ணுகிறார்கள். இவர்களை இடற உண்டு பண்ணுவது யாருமே இல்லை, அவர்களே இடற பண்ணுகிறார்கள். அதான் ரெண்டு மனிதன். ஒன்னு இடறலை உண்டு பண்ணுகிறவன், ரெண்டாவது தனக்குத்தானே இடறுகிறவன். இப்ப நாம தனக்குத்தானே இடறுகிறவன் என்ன செஞ்சிட்டோம் பார்த்துட்டோம். இப்ப இடறலை உண்டு பண்ணுகிறவனை பற்றி பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்க. இடறல்களின் நிமித்தம், இடர்கள்களின் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடறல்கள் வருவது அவசியம், இடறல்கள் வருவது அவசியம். ஆனாலும் எந்த மனுஷனால் இடறல் வருகிறதோ, எந்த மனுஷனால் இந்த இடர்கள் எது அவசியம்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு இடரலை உண்டு பண்ணி நாம இடறணும்னா அது நமக்கு அவசியம். ஏன்னா உண்டு பண்ணது அவன், உடனே நாம அப்ப இடரல அவசியம்னு போட்டிருக்கா பாஸ்டர், அப்ப நான் இடர்னது தப்பு இல்லையே அப்படிங்க கூடாது. அவன் இடரலை உண்டு பண்ணி நாம இடறணும்னா அது நமக்கு அவசியம் தான். ஏன்னா இடரலை அவன் உண்டு பண்ணனால நம்ம இடணும். ஆனா எந்த மனுஷனால இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ, அவனுக்கு தான் ஆபத்து. இந்த இடறினவன் கூட பரலோகம் போயிடுவான், இந்த இடரலை உண்டு பண்ணிக்கிறவன் போக கஷ்டம். பேதுரு கூட போயிட்டார், இடரலை உண்டு பண்ணிக்கிறவன் போக ரொம்ப கஷ்டம். நீங்க வாசிங்களா, ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தை எடுங்க. இங்க ஒரு மனிதனுக்கு இடரலை உண்டு பண்ணுதான் பாருங்க. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனமும் 4ஆம் வசனமும் வாசிங்க. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளின் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். நான் அந்த காணிக்கையை பத்தி பேச வரல, நல்ல கவனிங்க. அப்ப ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்திருக்காங்க. அதுல நான் படிச்ச பாடம், ஆதாமும் ஏவாளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தருக்கு காணிக்கை நீ கொடுக்க வேண்டும், கர்த்தருக்கு நீ முதல்ஸ்தானம் கொடுக்க வேண்டும், நீ கர்த்தருடைய பாதத்துல ஜெபிக்க வேண்டும், நீ கர்த்தருடைய பாதத்துல வேதம் வாசிக்க வேண்டும், நீ கர்த்தருடைய பாதத்துல கிருபை வாங்க வேண்டும், நீ கர்த்தருடைய பாதத்துல அபிஷேகம் வாங்க வேண்டும், நீ கர்த்தருடைய பாதத்துல கிருபாவரம் வாங்க வேண்டும், நீ கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும், நீ கர்த்தருக்காக தியாகம் பண்ணணும் என்று இதெல்லாம் கற்றுக் கொடுத்திருக்காங்க. எப்போவே ஆதாம் ஏவாளே தம் பிள்ளைகளுக்கு தேவனுக்கு நீங்க காணிக்க கொடுக்கணும் என்று பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்திருக்காங்க. தேவனுக்கு நீங்க ஜெபம் பண்ணணும் என்று பிள்ளைகளுக்கும். இப்படிப்பட்ட பெற்றோர்கள் அநேகர் இப்போது இல்லை. ஒரு சிலர், நான் இல்லைன்னு எல்லாரும் இல்லைன்னு நினைச்சிடக்கூடாது, அநேகர் இல்லைன்னு தான் சொன்னேன். இப்படிப்பட்ட பெற்றோர் அநேகர் இல்லை. தேவனுக்காக வாழு, தேவனுக்காக ஊழியம் செய், தேவனுக்காக கொடு, தேவனிடத்துல ஜெபம் பண்ணு, தேவனிடத்துல வேதம் வாசி, தேவனிடத்துல கேளு அப்படிங்கிற பெற்றோர் சொல்லுகிற பெற்றோர் அநேகர் இல்லை. ஆனா ரெண்டாவது ஆதாம் ஏவாள் கற்றுக்கொள்ளுதலுக்கு இந்த பிள்ளைகள் அப்படியே கீழ்ப்படிந்திருக்கு. இப்படிப்பட்ட பிள்ளைகளும் இப்போது அநேகர் இல்லை. ரெண்டு பக்கம் சொல்லணும்ல, உடனே பிள்ளைகளுக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல எங்க அம்மாவுக்கு நல்ல ஒரு ரைடை விடுதார். இப்படி சொல்லுகிற பெற்றோர் இருந்தாலும்
அதற்கு ஏற்றால் போல கீழ்ப்படுகிற பிள்ளைகள் இல்லை. இல்லை, கற்றுக் கொடுக்கிற பெற்றோர் இருந்தாலும் அந்த கற்றுக் கொடுக்கிற பாடத்தை கேட்டு அதன்படி செய்கிற பிள்ளைகள் இல்லை. ஆனா ஆபேலும் காயினும் அதன்படி செய்தார்கள். நம்ம முதலாவது அவங்ககிட்ட உள்ள நல்லதை பாருங்க. அதன்படி காணிக்க கொண்டு வந்தானா வரலையா, ஏதோ கொண்டு வந்தான் கொண்டு வராது, அது ரெண்டாவது. ஆனா பெற்றோர் கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு தகுந்தாற் போல அவன் செஞ்சான். இப்ப அநேகட்ட அந்த கீழ்ப்படிதல் தான் இல்லை. இவன் தனக்கு தானே இடரலை உண்டு பண்ணுதான். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடரலை உண்டு பண்ணக்கூடாது, பிள்ளைகளும் உங்கள் மூலம் பெற்றோருக்கு இடரலும் உண்டு பண்ணக்கூடாது. மொத்தத்தில் சொன்னோம்னா நம்ம ஆசீர்வாதத்துக்கு, நம்ம குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்கு நாமே தடையாக இருக்க கூடாது. அப்ப கற்றுக் கொடுத்திருக்காங்க, கற்றுக் கொடுத்த பாடத்துக்கு பிள்ளைகளும் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. பலியை விட, இவன் கொண்டு போன காணிக்கை விட இவன்கிட்ட உண்டான கீழ்ப்படிதல் தான் முதலாவது வந்தது. நம்மகிட்ட கீழ்ப்படிதல் வராம எவ்வளவு விலையுந்த காணிக்கை கொண்டு போய் கர்த்தருடைய கையில கொடுத்தாலும் பிரயோஜனமற்றது. ஆமா, ஐயோ ஜெபம் பண்ணாம வேதம் வாசிக்காம வந்து தசம்பத்தை தந்தது என்ன பிரயோஜனம்? தேவனுக்காக வாழாம தேவனுக்காக தியாகம் பண்ணாம தசம்பத்தை வந்து தந்து என்ன பிரயோஜனம்? பலி இருக்கு, கீழ்ப்படிதல் இல்லையே. பலி இருக்கு, கீழ்ப்படிதல் இல்லை. இப்ப 2 பேரும் கொண்டு வந்தாங்க. ஆனா 2 பேர் கொண்டு வந்த காணிக்கையில கர்த்தர் யார் காணிக்கை அங்கீகரிச்சார்? நமக்கும் சில நேரம் அப்படிதான். என்ன நினைப்பு? அவனை மட்டும் ஜெபம் பண்ண விடுதார், என்னை மட்டும் ஜெபம் பண்ணவே விட மாட்டுக்கார். அவனை மட்டும் பிரசங்கம் பண்ண விடுதார், என்னை மட்டும் பிரசங்கம் பண்ணவே விட மாட்டுக்கார். அவனை மட்டும் பைபிள் வாசிக்க விடுதார், என்னை மட்டும் பைபிள் வாசிக்கவே. ஐயா, கர்த்தர் பட்சபாதம் இல்லாதவர். ஆனா கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிக்கார். ஆனா காயின் என்ன நினைச்சிருக்கணும்? எதை அலசி பார்க்கணும்? ஏன் காணிக்கைய ஏன் கர்த்தர் அங்கீகரிக்கல என்பதை அலசி பார்க்காம ஏன் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிச்சார் என்பதை பார்க்காம, நம்மை இடறுவதற்கு முதலாவது நம்மை நாமே பார்த்து அலசி பார்த்தாலே நாம் என்ன செய்ய மாட்டோம்? இடற மாட்டோம். அதை அவன் செய்யல. நன்மை இருந்தது அவன்கிட்ட, ஆனா 2வது அவன்கிட்ட குறையும் இருந்தது. காணிக்கை கொண்டு வந்தான், ஆனா ஏன் காணிக்கைய கர்த்தர் அங்கீகரிக்கல என்பதை அவன் சிந்திக்கல. ஆபேல் காணிக்கையை ஏன் அங்கீகரிச்சா அதை தான் அவன் யோசிக்கான். நம்மளும் அப்படிதான். ஒருத்தனை வேதம் வாசிக்க சொல்லிட்டா ஏன் அவனை எல்லாம் வாசிக்க சொல்றாங்க, முதலாவது நம்மளை ஏன் வாசிக்க சொல்லணும்னு யோசித்தோமா? அதை யோசிக்கவே மாட்டோம் பாருங்க. அந்த இது வராது. நேர அவனை ஏன் வாசிக்க சொன்னாங்க, உன்னை ஏன் வாசிக்க சொல்லல? நம்ம எப்போதுமே அடுத்தவன் 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 முன்னேனா பிடிக்காது. ஆமா, இங்க காயின் அதை தான் பார்த்திருக்காரு. கர்த்தர் ஏன் காணிக்கை அங்கீகரிக்கல என்பதை அவர் யோசித்து பார்த்திருந்தார்னா அங்க மனம் திரும்புதலுக்கு ஒரு அவசியம் அவருக்கு உண்டாயிருக்கும். அங்க வேறொரு சுவாபம் அவருக்குள்ள எழும்பி இருக்காது. அதான் உன் சிந்தனைகளினாலே நீங்கள் காயினுடைய சிந்தனையினாலதான் காயின் கெட்டு போனான். தேவனுடைய படைப்புல இடரல் இல்லை, தேவனுடைய படைப்புல இடரலுக்கு உண்டு பண்ணுகிறவைகளும் இல்லை. காயந்தான் அவனுடைய சிந்தனையினால இடறினான். அவன் என்ன செஞ்சிருக்கணும்? கர்த்தாவே ஏன் காணிக்கையை ஏன் நீங்க கர்த்தர் அங்கதான் நிக்கார். கர்த்தருக்கு முன்னாடி தான் காணிக்கை கொண்டு வந்திருக்காங்க. கர்த்தர் அங்கீகரிச்சார் இவன் காணிக்கையை. கர்த்தர் அங்கதான் நிக்க. கர்த்தர்ட்ட கேட்கலாமா வேண்டாமா? நம்ம அதை செய்யவே மாட்டோம். போய் ஜெபம் பண்ணவே மாட்டோம் பாருங்க. போய்
போய் அலசி பார்க்கவே மாட்டோம். ஏன் கர்த்தர் அவன் காணிக்கையை மட்டும் வாங்கினார்? அதே தான் சொல்லுவான். உன் காணிக்கையே வேங்கலை, அதை அலசி பாறேன், அதை செய்ய மாட்டோம். ஆனா காயின் தன்னை அலசி பார்க்காததனால இடறி போனான். தன்னுடைய அழைப்பையும் தன்னுடைய தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தாதவன் இடறி விழுவான். இடறி விழுவான். காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. காணிக்கை கேட்டார், நான் போய் கொடுத்துட்டேன், வேலை. ஐயா, கர்த்தருக்கு கொடுத்தா நல்லா கொடுக்கணும், பெஸ்டா கொடுக்கணும். அதான் ஆபேல் செய்தான். ஆபேல் கொடுத்தான். எதை கொடுத்தான்? தலை ஈற்றையும் கொழுமையானதையும். அதுல முதல் பலனும் இருந்தது, பெஸ்டும் இருந்தது. இந்த ஊனு உள்ளது, குருடு உள்ளது, நசல் கொண்டது, இந்த ரூபா 10 ரூபா நோட்டு கிழிஞ்சது, இந்த 20 ரூபா நோட்டு ஒட்ட வச்சது, இந்த 100 ரூபா ஓட்டு ஏதோ ஒரு பக்கம் சைடில் கிழிஞ்சிருக்கு, இதை போட்டுருவோம். இது அங்கீகரிக்கப்படாது. கர்த்தருக்கு கொடுத்தா நல்லா கொடு, நல்லதா கொடு, அதை கர்த்தர் அங்கீகரிப்பார். இந்த 20 ரூபா கிழிஞ்சதை பாஸ்டர் எப்படியா மாத்திடுவார் அப்படின்னு போட்டுறது. 10 ரூபா நோட்டு சைடில் கிழிஞ்சிருக்கும், ரொம்ப கிழிஞ்சா பாஸ்டர் ஏசுவார், ஒட்ட வச்சு என்ன செய்வோம்? காணிக்கையெல்லாம் போட்டுறது. பாஸ்டர் மாத்திடுவார், பாஸ்டர் மாத்திடுவாரு. கர்த்தர் அதை அங்கீகரிக்காரா? அது நமக்கு தெரியுமா? ஆனா ஆபேல்கிட்ட இருந்தது அதான். நல்லா கொடுத்தான், நல்லதா கொடுத்தான். நாம நல்லா கொடுப்போம், ஆனா நல்லதா இருக்காது. சிலது நல்லதா இருக்கும், ஆனா நல்லா கொடுக்க மாட்டோம். ஆனா ஆபேல் அப்படி இல்லை, நல்லா கொடுத்தான், மனசோட கொடுத்தான், அதுல நல்லதாவும் இருந்தது. அந்த அள்ளி கொடுத்ததுல 10 ரூபா கிழிஞ்சிருக்கு, அந்த இதே கிடையாது ஆபேல்கிட்ட. அள்ளி கொடுத்தாலும் எல்லாம் புது நோட்டா இருக்கு. உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி சொல்றேன். அதான் நல்லா கொடுத்தாலும் நல்லதா கொடுக்கணும் கர்த்தருக்கு. ஆனா காயின் அப்படி கொடுக்கல, ஏதோ கடமைக்கு காணிக்கை கொடுக்கான். கர்த்தர் நீங்க ஆராதிக்க வரும்போது, நீங்க துதிக்க வரும்போது, ஜெபம் பண்ண வரும்போது உங்கள் முகத்தையும் பார்ப்பார், உங்கள் இருதயத்தையும் பார்ப்பார், உங்கள் சிந்தனையையும் பார்ப்பார். இங்க 3ஐயும் பார்த்தார். பாஸ்டருக்கு தெரியாது, ஏசிக்கிட்டே வந்து தருவான். சரி, இவருக்கு கொடுத்தா ஆகணும், வாங்கி தொலையும். நான் என்ன நினைப்பேன், சரி நல்ல மனசோட தாராரு. கர்த்தர் அங்கேருந்து பார்ப்பார், எப்போ அவன் நல்ல மனசோட தரல, உன்னை ஏசிக்கிட்டே தாராம்பார். ஆமா, நல்ல கவனிங்க. நம்ம ஆராதிக்க வரும்போது நம்ம இருதயத்தை பார்ப்பா, நம்ம முகத்தை பார்ப்பா, நம்ம சிந்தனையை பார்ப்பா. இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் நமக்கு ஆசீர்வாதம். இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்ம கொடுத்த காணிக்கை அங்கீகரிக்கப்படும். இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்முடைய பலி அங்கீகரிக்கப்படும். இந்த 3ஐயும் பேஸ் பண்ணி தான் நம்முடைய அர்ப்பணிப்பு அங்கீகரிக்கப்படும். அவன் சொன்னான், அதனால நான் அர்ப்பணிச்சேன், அது இல்லை, அது வேற, அது வேற அர்ப்பணிப்பு. அதான் நான் சொல்றேன், அவர் முகத்தையும் பார்ப்பார், இருதயத்தையும் பார்ப்பார், சிந்தனையும் பார்ப்பார். உண்மையான அர்ப்பணிப்பு வேற. அவன் சொன்னா நான் அர்ப்பணிச்சேன், அவன் சொன்னா நான் ஜெபம் பண்ணேன், அவன் சொன்னா நான் வேதம் வாசிப்பேன், இது இல்லை. யாரு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் ஜெபம் பண்ணுவேன், யாரு சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் வேதம் வாசிப்பேன், அதுதான் அர்ப்பணிப்பு. அவன் சொன்னா நான் ஜெபம் பண்ணேன், என் வீட்டம்மா சொல்லிச்சு நான் வேதம். உங்களுக்கு அந்த எண்ணம் வரணும், உங்களுக்கு அந்த இருதயம் வரணும். கர்த்தர் இங்க 3ஐயும் பார்த்தார், இருதயத்தை பார்த்தார், சிந்தனையை பார்த்தார், முகத்தை பார்த்தார். இப்போ அவர் என்ன சொன்னார்? கர்த்தர் வாசிங்க. ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார்.
காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி, இவன் தன்னை முதலாவது பார்த்திருந்தாம்னா இவனுக்கு இந்த எரிச்சல் வந்திருக்குமா? சுபாவம் மாறி இருக்குமா? இவன் இந்த சுபாவம் ஏன் இவனுக்குள்ள மாறுது? கத்தரா நம்ம என்ன சொல்லுவான்? கத்தரவன் காணிக்கை அங்கீகரிச்சிருந்தா இவன் சுபாவம் ஏன் மாற போகுது? அப்படி இல்லை, அது நெவர். ஐயா, கத்தர் இவன் காணிக்கை அங்கீகரிக்கலனோட இவன் என்ன செய்யணும்? ஏன் கத்தர் என் காணிக்கையை வாங்கல, ஏன் கத்தர் என் காணிக்கையை அங்கீகரிக்கல அலசி பார்க்கணும். ஆனா அதை விட்டுட்டு அவன் காணிக்கையை ஏன் கத்தர் அங்கீகரிச்சார், அங்க போன உடனே சுபாவம் மாறுது. எப்போதுமே நம்மளும் நாம பார்க்காம மற்றவனை பார்க்கும்போது நன்மை சுபாவம் மாறும். அவன் நல்ல ட்ரெஸ் ஊத்திருக்கானே, நம்ம சுபாவம் மாறும். ஆமா, அவன் நல்ல பைபிள் வச்சிருக்கானே, நம்ம சுபாவம் மாறும். நம்மள நாம பார்த்துட்டு போயிட்டோம்னா நம்ம சுபாவம் மாறவே மாறாது. ஆமாங்க, இங்க அதான் நடந்தது. கர்த்தர் ஏன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரிச்சார் என்று காயின் சிந்திச்ச போது அவன் முகத்துல எரிச்சல் வருது. இந்த மூணு முக்கியம்: சிந்தை, இருதயம், முகம். இந்த மூணையும் கர்த்தர் பார்ப்பார். ஏதோ முகத்தை பார்த்துட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்க மாட்டார், இருதயத்தை மட்டும் பார்த்துட்டு ஆசீர்வதிக்க மாட்டார், சிந்தையையும் பார்ப்பார். இந்த மூணையும் பார்த்தார் காயின்ட்ட. இப்ப அவன் முகநாடி என்ன ஆச்சு? எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. உடனே கர்த்தர் என்ன சொல்றார் பாருங்க, வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? ஐயா, இவன் எரிச்சப்பட்ட கர்த்தர் எப்படி தெரியும்? காணிக்கை அங்கீகரிச்சாரு, போயிருக்கலாமே. காணிக்கை ஆபேல் காணிக்கை அங்கீகரிச்சிட்டாரு, போயிடலாமா? இவர் என்ன சொல்றார்? காயினே, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? நமக்கும் அப்படிதான். அடுத்தவனை ஆசீர்வதிக்கும் போது இங்க வயிறு எரியும். உனக்கு ஏன் எரியுது? உன்னை ஏன் ஆசீர்வதிக்கலைங்கிறது நம்ம சிந்திச்சோமா? அதை சிந்திக்கவே மாட்டோம். அடுத்தவனை ஆசீர்வதிச்ச உடனே இப்போ பாஸ்டருமே சில நேரம் நானுமே தெரியாமல் ஏதாவது சொல்லுவேன். ஒரு விஷயத்த பாஸ்டர் அவங்ககிட்ட மட்டும் நல்லா பேசுத்தார். நான் அதுக்கப்புறம் தான் யோசி, வாடா பாவிகளா, இப்படியெல்லாம் நினச்சிருக்காங்க. எப்போ ஒரு உதவி ஒரு இதை கேட்டது தப்பாப்பா? ஆமாம் ஐயா, கர்த்தர் காணிக்கையை அங்கீகரிக்கலை. அப்போ இவன் என்ன செய்யணும்? கர்த்தாவே, ஏன் என் காணிக்கையை நீர் அங்கீகரிக்கலை சொல்லும் அடியேன், அப்படி சொல்லணும். ஆனால் இவன் என்ன நினைச்சான்? ஆபேலின் காணிக்கையை ஏன் அங்கீகரிச்சார்? உன்னை எரிச்சல் வந்தது, முகநாடி வேறுபட்டது. கர்த்தர் சொல்றார், காயினே, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? அடுத்து வாசிங்க. உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? உன் முகநாடி ஏன் வேறுபடுது? நீ நன்மை செய்தால், நீ நன்மை. அப்ப இந்த தீமை விதைக்கப்பட காரணம் என்ன? தன்னைத்தானே, தன் முகத்தை, சுவாபத்தை கண்ணாடியில பார்க்காததுனாலதான் இந்த தீமை அவனுடைய சிந்தனையில முதல் விதைக்கப்படுது. மற்றவனை எப்போ பார்த்துட்டே இருக்கிறோமோ அப்போ எல்லாம் நம்முடைய சிந்தனையில தீய எண்ணம் தான் உதைக்கப்படும். எப்போ நம்மளை நாம பார்க்க ஆரம்பிச்சிட்டோமோ அப்போ முதல் நம்முடைய சிந்தனையில தீய எண்ணங்கள் விதைக்கப்படாது. தொடர்ந்து வாசிங்க. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும். நீ பாவத்துக்கு, சாத்தானுக்கோ பாவத்துக்கோ நம்ம கொஞ்சம் இடம் கொடுத்தா போதும். கொஞ்சம் இடம் கொடுத்துட்டோம்னா அதன் பிறகு நீங்களே நினைச்சாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா அது எங்க இருக்கு? வாசற்படியில படுத்துட்டு. அதனுடைய ஆசை எல்லாம் உங்க மேலதான். ஏன்னா இவன் இடம் கொடுத்துட்டான். எதுக்கு? பாவத்துக்கு
இடம் கொடுத்துட்டான். இவனே நினைச்சாலும் அந்த பாவத்தை விட்டு இவனால வெளியே வர முடியாது. இப்போ அந்த எரிச்சல் இந்த இதெல்லாம் வந்ததுல கர்த்தர் சொன்னார், நீ நன்மை செய்தால் அப்ப இவனுக்குள்ள என்ன வரணும். ஆனா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பாருங்க, வாசிங்க. காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோட பேசினான். அப்ப அதுல இருந்து அவனால மீண்டு வர முடியல பாருங்க. அந்த எரிச்சல்ல இருந்து அவனால மீண்டு வர முடியல. அந்த ஆவி அவனை டேர்கோட் பண்ணிட்டு, அந்த ஆவி அவனை மேற்கொள்ள ஆரம்பிச்சுட்டு, இனி அவன் கிரியை செய்ய மாட்டான். அந்த ஆவி தான் அவனுக்குள்ள இருந்து அவன் கொஞ்சம் இடம் கொடுத்த உடனே இவனையும் அது இடற பண்ணுது, மற்றவனையும் இடறலை. அப்ப காயின் எப்படி ஆயிட்டான், எந்த மனுஷனா மாறிட்டான், இடறல் உண்டு பண்ணுகிறவனாய் மாறினான். இடறலை. அப்ப நம்ம யாரோ மற்றவங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு, மற்றவங்களுடைய ஜபத்துக்கு, மற்றவர்களுடைய வேத வாசிப்புக்கு, மற்றவர்களுடைய கிருபைக்கு, மற்றவர்களுடைய ஊழியத்துக்கு, மற்றவர்களுக்கு இடரலை உண்டு பண்ணுகிறவர்களாய் நாம் மாற கூடாது. அவனா இடறுனா அது வேற. ஆனா நீங்க யாரையும் இடரலை உண்டு பண்ண கூடாது. நாம் எந்த மனிதனாய் இருக்க வேண்டும் என்பதை நம்ம தான் சோதித்து பார்க்கணும். நான் இடறுகிற மனிதனாய் இருக்கிறேனா அல்லது இடரலை உண்டு பண்ணுகிற மனிதனாய் இருக்கிறேனா? சோதித்து பாருங்கள்.